குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் என்று 7/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:32க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 4:36 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:15 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் இன்று அதிகாலை 2:46 வரை பரிகம், பின்பு இரவு 11:36 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 5:46 வரை பத்திரை, பின்பு மாலை 4:36 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:15 வரை பூரம், பின்பு உத்திரம். நேத்திரம் இன்று மாலை 5:59 வரை ஒரு கண், பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. மாலை 6:15 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் எண்ணெய் காப்பு உற்சவம். குற்றாலம் ஸ்ரீ குற்றாலநாதர் ரிஷப வாகனத்தில் புறப்பாடு. புறங்கணி ஸ்ரீ முத்துமாலை அம்மன் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ராமபிரானை வழிபட தொழில் நிமித்தமான சிக்கல்கள் குறையும். ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய ரகுநந்தனாய சீதாய பதையே நமக. மீண்டும் ஒரு முறை, ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தனாய நாதாய சீதாய பதையே நமக. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். தீப ஆராதனை, தேவ ஆராதனை செய்வதற்கு அனுகூலமான நாள். மந்திரம் படிக்க உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:37 முதல் 2:21 வரை மேஷ லக்னம். 2:22 முதல் 4:24 வரை ரிஷப லக்னம். மாலை 4:25 முதல் 6:35 வரை மிதுன லக்னம். மாலை 6:36 முதல் 8:44 வரை கடக லக்னம். இரவு 8:45 முதல் 10:45 வரை சிம்ம லக்னம். 10:46 முதல் 12:46 வரை கன்னி லக்னம். 12:47 முதல் காலை 2:51 வரை துலாம் லக்னம். 2:52 முதல் 5:03 வரை விருச்சக லக்னம். 5:04 முதல் 7:14 வரை தனுசு லக்னம். 7:15 முதல் 9:08 வரை மகர லக்னம். 9:09 முதல் காலை 10:51 வரை கும்ப லக்னம். 10:52 முதல் மதியம் 12:32 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான், அங்காரகன். ஹோரிகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை
ஆத்மார்த்தமாக மனமுருக்கி அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் விளக்கேற்றி 27 முறை பாராயணம் செய்வதால் வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், சொத்துக்களில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் தீரும், சகோதரர்கள் உங்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வார்கள், சகோதரிகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். வீரிய தைரியத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவானே. அவரை வணங்கினால் தைரியம் மிகும், வீரிய ஸ்தாலியாக இருப்பீர்கள். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமா பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமா பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும் மனதார 108 முறை உச்சரிப்பது விசேஷம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகர். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான சுப கிரக ஓரைகள்: காலை 6 முதல் 7 மணி வரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் வந்து சேரப்போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் குடும்ப பாவகத்தில் விரயத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. ருணரோக சத்துருஸ்தானம் வெற்றிக்குண்டான பாவகத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். லாபத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான். விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் விழிப்புணர்வாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்தல் நல்லது. வருமானம் எந்த அளவிற்கு கைக்கு கிடைக்கிறதோ அதை வைத்து திருப்திகரமாக இந்த நாளை நகர்த்துங்கள். உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். ஆரோக்கியம் சார்ந்த செயல்களிலும் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த ஸ்லோகத்தை 3 முறை சொல்லி வாருங்கள். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாஸ் சத்தியம் சத்தியம் வதாம்யகம் என்று உச்சரிப்பது விசேஷம். இவற்றை நீங்கள் மீண்டும் கேட்டு எழுதி வைத்துக் கொள்வது விசேஷம். எப்பொழுதெல்லாம் உடல் பாதிப்புகள், உடல்நல குறைவுகள் ஏற்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் இந்த மந்திரத்தை காக்கும் கடவுளான திருமாலுடைய அனுகிரக மந்திரம், நோய் நிவாரண மந்திரத்தை உச்சரிக்கலாம். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எப்படி கருத்துக்களை வெளிப்படுத்துகிறீர்களோ அதற்கேற்றபடித்தான் வியாபாரம் சரிவர நடக்கும். வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவான ஒரு சில பேச்சுக்கள் தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். வீட்டில் இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். தெய்வீக பணி, ஆன்மீகம் சார்ந்த திருப்பணிகளில் கலந்து கொள்ளுங்கள். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வண்டி வாகன பயண நேரங்களில் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு அகலும். பழைய பொருட்களை மாற்றி புதியதாக செய்வீர்கள். வீடு பராமரிப்பு மற்றும் வீட்டை அலங்கரிப்பது, வண்டி வாகன பயணத்திற்குண்டான சில செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் செலவாக்கும். சிக்கனமாக இருங்கள். மத்தியமமான நாள், அதாவது குறைந்த அளவுதான் பலன்கள் இருக்கும்.
சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் கிரக வழிபாடு செய்வது, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடுகளை செய்வது விசேஷம். ஸ்ரீ கருட பகவானுக்கான இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக ஸ்ரீ கருட பகவானை நினைத்து உச்சரிக்கும் பொழுது எந்த விதமான ஆபத்துகளோ விபத்துகளோ ஏற்படாது. ஜெய கருடா சுபர்ணா. மீண்டும் ஒரு முறை ஜெய கருடா சுபர்ணா என்று சொல்ல வேண்டும். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ உங்களுடைய துணைவருக்கோ யாருக்கும் குடும்பத்தில் எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்குகளோ இல்லாமல் காப்பாற்றப்படுவீர்கள். ஸ்ரீ கருட பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து மற்றும் அதை சார்ந்த விஷயங்களுக்கு, அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு, பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நாள். எல்லா நன்மைகளும் வந்து சேரும். தீமைகள் பாவங்கள் நீங்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. நன்மையான நாளாக விளையும். எடுத்த காரியங்கள் கைகூடும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். தெய்வ அனுகிரகம் பெறுவீர்கள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான் வக்ரநிலை. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான். லாபத்தில் ராகு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைகளுடைய குணத்திற்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் உங்களுடைய முழு முயற்சியை ஈடுபடுத்துவீர்கள். குழந்தைகளுடைய செயல்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதில் உங்களுக்கு வேகம் அதிகமாகும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல நிலைகள் இருந்தாலும் சில நேரம் சின்ன சின்ன வகையில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும். வேலை செய்யக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபாடற்ற மனநிலை இருக்கும். சோர்வு உண்டாகும். மன அமைப்பு உங்களுக்கு சரிவர இருக்காது. ஏற்ற இறக்கமான ஒரு உணர்வு நிலை. வேலை செய்யலாமா வேண்டாமா அல்லது வேலைக்கு போகலாமா வேண்டாமா என்கிற இரட்டிப்பான ஒரு தன்மை மனநிலை உங்களுக்கு இருக்கும். பணம் கொஞ்சம் செலவாகிக் கொண்டே இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் வியாபாரத்திலும் சரி, நீங்கள் கவனிக்கக்கூடிய துறைகளிலும் சரி இருக்கலாம். முழுமையாக பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய பேச்சுக்களினால் தான் வரும். உங்களை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ விமர்சனங்கள் செய்வது, கிண்டல் கேலி செய்வது கூடாது.
பண நெருக்கடிகள் ஏற்படலாம். புதியதொரு முடிவுகளை எடுக்கும் போது சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் எடை போடாதீர்கள். குடும்ப விவகாரங்களில் அதனுடைய ரகசியங்களை வெளியிடாமல் இருக்க வேண்டும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. தேவையற்ற விவகாரங்களில் உங்களுடைய பேச்சுக்களை எடுக்க வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த செயல்களில் கவனக்குறைவு இருக்கும். ஈடுபாடற்ற நிலை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் வேகம் இருக்கும். புதுமையாக விரும்புவீர்கள். ஆர்வங்கள் உண்டாகும். கலகலப்பு இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பிறை சூடிய சக்தி வழிபாடு நல்லது. சிவபெருமானையும் வழிபடலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள், அதை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். தேவையை எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்கள் இருக்கும். சிக்கனமாக இருங்கள். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் வீண் விரயங்கள் ஏற்படாது. பஞ்ச பூதங்களையும் வணங்க வேண்டும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். நல்லது நடக்கும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. பேசக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் ஆகாது. நட்பு ரீதியாக மனம் விட்டு பேசுகிறேன் என்று யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் தனு. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் ராகு பகவான், சந்திர பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வீட்டில் இருப்பவர்களால் மகிழ்ச்சி இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். எல்லா விதமான நல்ல காரியங்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம், சாதிக்க வேண்டும் என்கிற திறமைகள் உங்களிடம் வெளிப்படும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட உங்களிடம் இணக்கமாக வரலாம். உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். கௌரவம் இருக்கும். வேலை தொடர்பான எண்ணங்கள், கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். புதிதாக வண்டி வாகனத்தை பார்க்க செல்வீர்கள், அல்லது பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கலாம், அல்லது பழையதை மாற்றி புதிய ஒரு விஷயங்களுக்கு முதலீடு செய்வீர்கள். இயலாதவர்களுக்கு சமூக சேவையில் ஈடுபடுவதற்குண்டான வழிகள் உண்டு.
யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை புரிந்து கொண்டு வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் சரி மிக சிரமப்படக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய மனம் சந்தோஷப்படும்படியாக உங்களுடைய செயல்கள் அமையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெருமைகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக முயற்சிகள் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும். கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைகள் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் நீங்கும். சொத்துக்களில் இருந்து இடர்பாடுகள் அகலும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமஹா என்று வழிபட்டால் சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பழைய விஷயங்களை மாற்றி அமைப்பீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு மாற்றொரு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் உண்டு. தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள். ஆரோக்கியம் சித்திக்கும். பெருமைகள் நிறைவேறும். பிறருடைய விஷயங்களுக்கு முன்னின்று வழி நடத்துவீர்கள், வழி காட்டுவீர்கள். அன்பு, மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களை ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 3ஆம் வீடு கேத்து பகவான் முயற்சி ஸ்தானத்தில். ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான். பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சந்திர பகவான். லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் உங்களுடைய மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைந்து வரும். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற் போல் அவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுடைய மனம் குளிரும். தம்பதியர்களுக்கு இடையே வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் அகலும். மன கஷ்டத்தை வெளிப்படுத்துவீர்கள். குடும்ப நபர்களோடு அமர்ந்து உங்களுடைய எண்ணத்தில் ஓடக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவதால் மனம் சாந்தமடையும், அமைதி அடையும். உங்களுடைய சுற்று சூழ்நிலைகள், மதிப்புகள் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். சமூகத்தில் பேர் புகழ் இருக்கும். சம்பந்தப்பட்டவர்கள், முக்கிய பிரமுகர்கள் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நண்பர்களிடையே நட்புகள், வட்டாரங்கள் அதிகரிக்கும். பிறரால் ஆதரவு உண்டு. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் வரும். வீட்டில் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். பேருக்கும் புகழுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் அமையும். நீங்களே மிக சந்தோஷமாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. இந்த நாள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் குல தெய்வத்திற்கும் நன்றி தெரிவியுங்கள். இது நாள் வரையில் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடும். காது சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். மாணவ மாணவிகளுக்கு புத்தி கூர்மை, அறிவு சார்ந்த விஷயங்களில் தெளிவு,
விளையாட்டு மற்றும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் கிட்டும். மனநலம் உடல் நலம் இரண்டுமே சீராக்கும். எதிர்பார்த்தபடி வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் தான் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்க முற்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருப்யோ நமக. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். மன கவலைகள் அகலம். புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். செயல்களில் வேகம் இருக்கும். சந்தோஷம் மேம்படும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் சாதகமாகும். மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் அதிகரிக்கும். அங்கீகாரம் உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணா என்று வழிபடுங்கள். பிரச்சனைகள் குறையும். மன கவலைகள் அகலும். நன்மைகள் மேம்படும். உடல் நலம் சார்ந்த கோளாறுகள் தீரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி. வாக்குஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சந்திர பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது அரசாங்கத்திற்குண்டான விஷயங்களில் சற்று கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. உலகியல் நடவடிக்கைகள், மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், உங்களிடம் மற்றவர்கள் செய்யக்கூடிய சில செயல்களினால் மாற்றங்கள் வரும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள் உங்களை நன்றாக பக்குவப்படுத்திக் கொள்வதோடு திறமை வாய்ந்தவர்களாக இருங்கள். யாரும் அசைக்க முடியாத இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்கள், மனம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. ஆக எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டிய நாள். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். இறை வழிபாடு முழுமையாக செய்யுங்கள். மனதில் எப்பொழுதும் தெய்வ சிந்தனை இருந்தால் எந்த பிரச்சனைகளும் எந்த கிரகங்களினால் துன்பங்களும் ஏற்படாது. நித்திய பாதுகாப்போடு இருப்பீர்கள். நித்திய சுக பரிமளிக்கும்.
ஆடம்பரமான விஷயங்களை நம்பி முதலீடுகள் செய்வதை தவிர்த்து விடுங்கள் சிம்மராசி அன்பர்கள். யார் ஆசை வார்த்தைகள் கூறினாலும், யார் உங்களை புகழ்ச்சியாக பேசினாலும் எதற்கு மயங்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நல்லது. யாருடைய செயல்களை பற்றியும் விமர்சனிக்க கூடாது. விளையாட்டு விபரீதம் என்பார்களாக விளையாட்டாக பேசி வினைகளை வாங்கிக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் அகலுகிற வழிபாடு நல்லது. எதிர்பாராத வகையில் சில செலவுகளால் சில நெருக்கடிகள் உண்டாகலாம். திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல்கள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். இந்த சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு நவகிரக வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட வேண்டும். உங்களுடைய குல தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மக நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். மகன் நட்சத்திரக்காரர்களே, சந்திராஷ்டமம் என்பதால் பெரிய அளவில் சிந்திக்காதீர்கள். அகலக்கால் வைக்க வேண்டாம். சிக்கனமாக இருங்கள். திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வரை பொறுமை காப்பது நல்லது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. முதலீடுகளில் கவனமாக இருங்கள். ஒப்பந்தங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். யோகாசனம் மற்றும் தியான பயிற்சிகள் செய்வது, பிராணாயாமம் செய்வது அற்புதத்தை நிகழ்த்தும். உடற்பயிற்சி செய்து வந்தால் நவகிரக தோஷங்கள் அகலும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள், நிச்சயம் நன்மைகள் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கலாம். கவனமாக இருங்கள். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை அவசியம். தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானு அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சந்திர பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு திருப்திகரமான சூழ்நிலைகளே அமையும். கன்னிராசி அன்பர்களே, எதையும் மிக சரியாக சிந்தித்து செய்வீர்கள். சுறுசுறுப்பான நாள். உடன் பிறந்தவர்கள் முகாந்திரமாக நல்ல செய்திகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை தொடர்பான புரிதல் இருக்கும். இந்த நாள் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக காணப்படுவீர்கள். எதிர்கால தேவைக்காக வங்கி கணக்கை தொடங்குவீர்கள். பணத்தை சேமிக்கக்கூடிய திறன் உண்டு. சகோதர சகோதரிகளுடைய வழியில் உதவிகள் பெருக்கூடும். சுபகாரிய சம்பந்தமான சூழ்நிலைகள் அமையும். சாதகமான நாளாகும். வேலைக்காக வெளி இடங்களுக்கு செல்பவர்கள் பயணங்களினால் அனுகூலம் உண்டு. மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். பேச்சு திறமையினாலும்
உங்களுடைய சாதுரியத்தாலும் புத்தி கூர்மையாலும் பாராட்டப்படக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீர்கள். வரவேற்பு உங்களுக்கு வெளியிடங்களில் அதிகமாக இருக்கும். வீட்டிலும் சரி, உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலும் சரி, நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரங்களில் இருக்கக்கூடிய சில சூக்ஷ்ம ரகசியங்களை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது வருமானம் பன்மடங்கு பெருக்கும், லாபம் அதிகரிக்கும். இதுநாள் வரையில் விட்ட காரியத்தை இப்பொழுது திருப்திகரமாக நல்ல சிந்தனைகளோடு செய்வீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வேலையில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் அது உண்டாகும். தெய்வ வழிபாடு மிக நல்லது. ராசியிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. கேத்து பகவான் ஞானக்காரகன். ஆக நல்ல சிந்தனைகளை கொண்டு வர பிரார்த்தனை செய்ய வேண்டும். தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது, உடற்பயிற்சியில் அதிகமாக ஈடுபட்டால் எந்த கிரகங்களினுடைய தாக்குதல்களும் உங்களுக்கு இருக்காது. உடல்நல பாதிப்புகள் ஏற்படாது, மன பாதிப்புகள் இருக்காது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும், சட்ட சிக்கல்கள் அகலும். உங்கள் வாழ்க்கை மிக அழகாக செழிப்பாக அமைந்துவிடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். சகோதரர்கள் வழியில் நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். வருமானம் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சுப காரிய பேச்சுக்களில் சாதகமான அமைப்பு உண்டு. வீட்டில் குழந்தைகளுடைய தேவைகள் நிறைவேறும். மகிழ்ச்சியும் நல்ல குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அமைதியான நாள். நல் ஆதரவு கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் அமைதியான சூழ்நிலைகள் அமையும். எல்லா விதமான நன்மைகளையும் பெறுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்களை ராசிக்கு 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் லாபத்தின் அதிபதியான சூரிய பகவானும் விரையாதிபதியான புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான். ருணரோக சத்துருஸ்தானம் ஜெயத்திற்குண்டான பாவகத்தில் ராகு பகவான், சந்திர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வீட்டில் பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில முக்கிய முதலீடுகள் நடக்கலாம். அல்லது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாடு செல்வதற்கோ, படிப்பு விஷயமாகவோ, வேலை விஷயமாகவோ வெளியூர்கள் செல்பவர்களுக்கு சில சுப செலவுகள் இருக்கும். சுப காரியம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் சில பொருள் வரவு உண்டாக்கும்.
ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கையின் காரணமாகவும் செலவுகள் உண்டாகும். தலைமை பதவியை ஏற்று நடத்துவீர்கள். உயர்வாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், உள்ளத்தில் அழகு இருக்கும். க்ஷேமங்களோடு லாபங்களோடு இந்த நாள் உங்களுடைய வியாபாரத்தை கவனிப்பீர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ இடர்பாடுகளோ நெருங்காது. வேலையில் அதிக கவனமோடு இருப்பீர்கள். சுறுசுறுப்பு இருக்கும், விழிப்புணர்வு இருக்கும். தெய்வீக இறை சம்பந்தமான பணிகளில் நாட்டங்கள் உண்டாக்கும். பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் இருக்கும், அனுபவங்கள் உண்டாக்கும். வியாபார வேலைகளில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும். உயர்வாக இருக்கக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு. சந்திர பகவானுடைய ஓரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு. சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும். செலவுகள் இருக்கும், அவை சுப செலவுகளாக உண்டாக்கும். சூழ்நிலைகளை அறிந்து செய்வீர்கள். வீட்டில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைக்கும். வியாபாரத்தில் புரிதல்கள் ஏற்படும். மாற்றொரு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. குரு பகவானை வழிபடுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் சித்திக்கட்டும். ஒத்துழைப்பு மேம்படும். உயர்வு நிறைந்த நாள். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும். அலைச்சல்களும் அனுபவங்களும் இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான் சந்திர பகவான். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. 9ஆம் வீடு பாகியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாள் சிறப்பான பலன்கள் இருக்கும். நல்ல நாள் என்றே சொல்லலாம். இறைவன் மீதான நம்பிக்கை வலுப்படும். கோவில் ஆலய வழிபாட்டின் மீது ஆர்வம் இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடியாக நடத்தி காட்டுவீர்கள். தலைமை அதிகாரிகளால் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக நபர்களிடத்தில் உங்களுடைய பேச்சுக்கு கருத்துக்களுக்கு தகுந்த வரவேற்பு உண்டு. நீங்கள் எதை செய்தாலும் அது மற்றவர்களுக்கு நல்லதாகவே மனதில் படும். எல்லோரிடத்திலும் உங்களுடைய என்ன கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். அமைதியாக இருக்கக்கூடிய நாள். புதிய வாகனங்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழும். வீடு கட்டுதல் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வருமானத்தை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள். இறை பிரார்த்தனை மீதான எண்ணங்கள் உருவாக்கும். வேண்டியதை நிறைவேற்றுவீர்கள். வருமானத்தை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும்.
சகோதர சகோதரிகளுடைய வழியில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அந்யுன்யம் உண்டாக்கும். ஏற்ற தாழ்வுகள் நீங்கும். பெற்றோர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வேலைகளை கவனிப்பீர்கள். தொழில் கூட்டாளிகளிடத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். சிலவற்றை பேசியே தீர்ப்பீர்கள். விலகி இருந்தவர்கள் தானாக உங்களிடம் தேடி வரலாம். நன்மைகள் பெருமளவு விளையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அமைதி உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சிறக்கும். நன்மைகள் பிறக்கும் நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் பெறுவீர்கள். வேலை வாய்ப்புகள் உண்டாகும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரலாம். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. உதவிகள் கிடைக்கும். சகோதரர்கள் வழியில் ஆதரவு உண்டாக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும். இந்த நாள் நல்ல நாளாக அமைந்ததை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க நலம். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். பெரிய முதலீடுகள் எனும் பொழுது மிக கவனமாக இருங்கள். தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களின் மீதான நாட்டம் சரியாக இருக்காது. தலைமை அதிகாரிகளிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணிக்கவே முடியாது. சாப்பிடவும் நேரம் இல்லாமல் உங்களுக்கு ஓய்வு என்பதே இருக்காது. கை கால் வலிகள் இருக்கலாம். அசதி உண்டாகும். ஓய்வு நேரத்திலும் கூட வேலையை கவனிக்கலாமே என்கிற எண்ணங்கள் வரலாம். வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் ஆதரவாக இருப்பீர்கள். மற்றவர்களும் உங்களுடைய நல்ல குணத்திற்கு தகுந்தாற் போல் விட்டு கொடுத்து செல்வார்கள். அனுசரித்து போவார்கள். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதே நல்லது. வரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் என்னும் பொழுது மிக மிக எச்சரிக்கை தேவை. சிக்கனமாக நடந்து கொள்ளுங்கள். பண முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு முயற்சிகள் கைகூடும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல் வாழ்க்கையை பெறுவீர்கள். குடும்ப தேவைகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வீண் விவாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். வாதங்கள் கூடாது. பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, வீண் பேச்சுக்களினால் விரயங்கள் வரலாம். நடக்கக்கூடிய காரியத்தில், நடக்கக்கூடிய செயல்களில் மட்டும் கவனமாக இருங்கள். அழகு மற்றும் அலங்கார துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வருமான உயர்வு உண்டாகும். எதையும் மிக அழகாக நாசுக்காக செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கும் நாள். மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். மனதில் நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பதே நல்லது. வெளிநாடுகள் மற்றும் வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அதை சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். தாய் தந்தையருடனான செயல்பாடுகள் ஓரளவிற்கு மனதில் நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களை பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படலாம். மனக்கவலைகளோடு இருப்பீர்கள். அரசாங்க வேலைகள் தள்ளிக்கொண்டே போகலாம். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் உங்களுக்கு நடக்காமல் கால தாமதமாகும். உடல் நலம் மற்றும் உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது தேவை. ஜெயம் நிறைந்த நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்புடைய விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபம் மேம்படும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். இந்த நாளில் திருப்பதி ஏழுமலையானை ஸ்ரீ வெங்கடேசனை தரிசனம் செய்வதாலும் ஏழுமலையானை வணங்குவதாலும் லாபம் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை வீண் செலவுகள் உண்டாகும். கவனமாக இருங்கள். அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஜெயம் நிறைந்த நாளாகும். பயணங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும். நன்மைகள் மிகுதியாகும். தூக்கமின்மை சார்ந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள்.
செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் வீட்டில் குரு பகவான், 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 7ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான் சிம்மத்தில், கன்னியில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு அமைப்பு படி இன்றைய நாள் பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, எதிலும் ஆசைகள் அதிகமாக இல்லாமல் அளவீடாக நடப்பதே நல்லது. பேராசை என்பது கூடாது. சாதாரணமாக செயல்படுங்கள், அப்போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சவாலான வேலைகளையும் சில வாதங்களையும் சமாளிப்பீர்கள். வியாபார வேலைகளில் முதலீடுகள் மேம்படும். வர்த்தக துறை சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் அதிகரிக்கும். சுப காரியம் தொடர்பான அலைச்சல் மேம்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். வேளாண்மை துறைகளில் ஆலோசனைகள் மூலம் தெளிவு பிறக்கும். கணவன் மனைவி கிடைக்க புரிதலும் நல்ல அந்யுன்யமும் ஒற்றுமையும் உண்டாகும். உங்களுடைய மனநலத்திற்கு ஏற்றாற்போல் உடல் செயல்கள் சீராகவே அமையும். வேளாண்மை விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் செல்பவர்களுக்கு உடைமைகள் பாதுகாக்கப்படும். நீங்கள் முன்னேறி கொண்டே செல்வீர்கள். தன தானியம் அதிகரிக்கும். லாபத்தோடு சில வேலைகளை முடிப்பீர்கள். உழைப்பு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வாதங்களை சமாளிப்பீர்கள். வீண் பேச்சுக்கள் கூடாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. லாபங்கள் மேம்படும். நன்மைகள் விளையும். அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தெளிவுகள் பிறக்கும். மனதில் எண்ணத்தில் நல்லிணக்கம் உண்டாகும். ஆலோசனைகள் பெறுவீர்கள். வேளாண்மை சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைக்க நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். மேன்மை நிறைந்த நாளாக அமையும். பணத்தை அதிகப்படுத்துவது, நிறைய சம்பாதிப்பது போன்ற விஷயங்களில் தான் கவனம் இருக்கும். எதையும் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் மீனராசி அன்பர்களே. குளத்தில் இருக்கக்கூடிய மீனை போலத்தான் உங்களுடைய செயல்கள் திருத்தமாகவே அமையும். நேர்கொண்ட பார்வையாக இருப்பீர்கள். இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படலாம். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்தினுடைய போக்கில் முதலீடுகள் அதிகரிக்கும். எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களையும் சில நுட்பங்களையும் அறிந்து கொள்வீர்கள். சுப காரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பொறுமை, நிதானம் தேவை. விவேகமாக இருக்க வேண்டும். இந்த நாள் ஆனந்தம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே அமையும். குதூகலமாக இருப்பீர்கள். உடல் நலம், மனநலம் சீராகவே அமையும். தொழில் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பினை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்:
சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், கடகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். நன்மைகள் விளையும் நாள். இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நன்மைகள் மிகுதியாகும். நற்கருணை கொண்டவர்களாக இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரம் கூடாது. பேசக்கூடிய விஷயங்களில் நிதான போக்கு தேவை. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.